ஸ்ட்ரக்சரை பற்றி. ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவில் வந்துட்டு உள்கட்டமைப்பை பற்றி பேசியிருந்தோம். அதோட கண்டினியூஸ்னால் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பஸ் ஸ்டாண்டு, ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் நம்ம தொகுதியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஏன் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா, ஒரு ஊரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பஸ் ஸ்டாண்டை பார்த்தாலே ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இறங்கி பஸ் ஸ்டாண்டை பார்க்கையுமே பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுனாலே அந்த ஊர் ஓகே ஏதோ சம்திங் குட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் தோணும். அதுவே இறங்கினோடனே ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு நமக்கு வந்துட்டு தோண வைக்கிறதும் அந்த பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு பொண்ணுங்களுக்கு பொட்டு வந்துட்டு வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பொட்டு தான் ஒரு ஊரோட பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாமே. அது ஏன் இதை வந்துட்டு இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னா, இப்போ அதே இதை நம்ம தொகுதியில் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மெயினாக சிவகிரி சென்ட்ரலில் வாசுதேவநல்லூர், இந்த சைடு புளியங்குடி, இந்த 3 பஸ் ஸ்டாண்டுமே கொஞ்சம் கன்ஜஸ்டடான ஏரியா தான். பட் ஆனால் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா புளியங்குடி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னடா நம்ம தொகுதியில் வந்துட்டு கொஞ்சம் டெவலப்பான ஏரியாவே புளியங்குடி தான், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டோட ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிளானை கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு இந்த சைடு கடை இருக்கும், சென்ட்ரலில் சீட்டிங் ஏரியா இருக்கும், இந்த சைடு கடை இருக்கும். எனக்கெல்லாம் சீட்டிங் ஏரியா இருக்கிறதே மறந்து போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சீட்டிங் ஏரியாவுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு லோக்கல் பஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. புளியங்குடி டு ராயகிரி, புளியங்குடி டு கோயில்பட்டி, புளியங்குடி டு சோரண்டா, இந்த மாதிரி பஸ்ஸாக நிற்கும். ஆனால் மெயின் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து வந்து அப்படியே உள்ளே வந்து ஸ்டாப் நின்றுட்டு அப்படியே வெளில போயிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் என்னென்ன எங்கே இருப்போம்னா, அந்த கடைக்கு முன்னாடி 2 சைடும் கடைக்கு முன்னாடி தான் 50 பேர் 100 பேர். இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இப்போல்லாம் நீங்கள் போய் புளியங்குடியில் பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த சைடு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வெயிலில் நிற்பாங்க. மழை பெஞ்சாலும் அதே கதை. அதாவது நம்ம சீட்டிங் ஏரியாவில் உட்கார முடியாமல் இல்லை, நம்ம உட்காந்தோன்னா இந்த மெயின் பஸ்ஸஸ் மதுரை டு தென்காசி பஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்தோடனே வெளில போவாங்க. அந்த பஸ்ஸை வந்துட்டு உடனே பிக் பண்ண முடியாது. அதனால தான் அந்த சைடும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா எப்போயுமே க்ரௌடாக இருக்கும். அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இது உள்ளே வர்ற பஸ் டிரைவருக்கும் நிறைய சஃபர் ஆவாங்க, உள்ளே நிற்கிற நமக்கும் சஃபர் ஆகும். அதுவும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் அங்கே விசிட் பண்ணியிருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். பஸ் உள்ளே ஒரு 45 டிகிரியில் உள்ளே வருதுன்னா, அது டேர்ன் பண்ணும்போது இந்த பேக் சைடு இருக்குல்ல, நம்ம அந்த கார்னர் பாயிண்டில் நின்னோன்னா அது நம்ம வந்துட்டு கணிக்கவே முடியாது. அந்த பேக் சைடு வந்துட்டு இப்படி டேர்ன் ஆகும்போது நம்ம அந்த கார்னரில் நின்னோன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கும். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்துட்டு ஒன்று அந்த இடத்துலையே அதை டெவலப் பண்ணணும், இல்லைனா இந்த பஸ் ஸ்டாண்டை வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். முக்கியமாக ரூஃப் கண்டிப்பாக போட்டே ஆகணும். நம்ம வாசலில் போட்டிருக்காங்க வாசு பஸ் ஸ்டாண்டில், அது ஃபஸ்ட்டு நம்ம புளியங்குடியில் போட்டிருந்துருக்கணும். ஏன்னா இங்கே தான் அவ்வளோ பேர் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த மார்க்கெட்டு 2 இடத்துல தான் அதிகமாக டிராஃபிக்கே ஆகும். பார்த்திங்கன்னா, ஒன்று புளியங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, இன்னொன்று மார்க்கெட்டுக்கிட்ட. இந்த 2 ஏரியாவிலையும் தான் அதிக டிராஃபிக் ஆகுறதும் சரி, ஆக்சிடென்ட் நடக்கிறதும் சரி இந்த ஏரியாவில் தான். எப்போயுமே கன்ஜஸ்டடாக இருக்கும். நான் சின்ன வயசில் எப்படி மார்க்கெட்டை பார்த்தனோ, எந்த ரோட் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சோ இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது. அதை வந்துட்டு ஒரு வேறு இடத்துக்கோ ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு டெவலப் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணால், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏரியாவெலாம் டெவலப் பண்ணால் தான் இன்னும் நம்ம வந்துட்டு க்ரோ ஆக முடியும், அதுவும் ரொம்ப வேகமாக. இப்போ கூட அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெயின் நம்ம ரூட்டில் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு நான் இந்த நியூஸில் பார்த்தேன். நிறைய வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், எம்பி மூலியமாகவோ இல்லாட்டி மனு மூலியமாகவோ நிறைய வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அதெல்லாம் எப்போ வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும், இன்னும் நல்ல க்ரோத் ஆகலாம். நமக்கு வந்துட்டு அந்த ஆக்சஸ் பண்ணுற அந்த இது வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே, இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் எவ்வளோ வருஷங்களில் நடக்குது அப்படின்ட்டு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரோட்ஸு. நம்ம ஊர் ரோடை பார்த்திங்கன்னா, ஒட்டில் ரோடு இருக்கா இல்லை ரோடில் ஒட்டு போட்டிருக்காங்களானே தெரியாது. அந்த போட்ட ஒட்டையும் ஒழுங்காக போட்டிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரோட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். நீங்கள் பைக்கில் போனீங்கனாலே அந்த இடத்துல கரெக்டாக டயர் வந்து ஸ்கிட் ஆகும். நீங்கள் ஆப்போசிட்டில் வண்டி வருது அப்படின்னு ஓரமாக வந்தீங்கன்னா ஸ்கிட் ஆகும். சென்டர்லேயும் போக முடியாது, சைட்லேயும் வர முடியாது. இது ஒரு இடத்துல 2 இடத்துல இருந்தால் பரவாயில்ல. த்ரோட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். இன்னொன்று பொத்தோல், எங்கே குழி இருக்குன்னே தெரியாது. நீங்கள் வண்டிக்கு பின்னாடி ஒரு 10 மீட்டர் அட்லீஸ்ட் ஒரு கேப்பில் போனால் தான் உங்களால் வந்துட்டு குழி இருக்கிறதே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக போயிட்டு டயர் உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு.
சென்னையில். இதே மாதிரி தான் கூலி. அத்தனை மாதமாக அது அங்கே தான் இருக்குது. அது வந்துட்டு அப்போது ஒரு சின்ன விஷயமா தான் இருந்துச்சு. யாருமே அதை கண்டுக்கல. ஓகே இருக்குது, அதுவும் இருக்குது, நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு அந்த கூலினால். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பெரிய விபத்தே ஆச்சு. இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அது. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எப்பயுமே ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நினப்போம். அந்த சின்ன சின்ன விஷயந்தான் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒர்க்லேயே பார்த்துக்கோங்களேன். நீங்கள் டெக்னிக்கலாக ஒரு மிஸ்டேக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எரர் விட்டுறீங்கன்னா அது பெரிய இம்பேக்ட் ஆகாது. ஆனால் ஒரு சீப்பான ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவீங்க, அது பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்ரும். சரி, இந்த மிஸ்டேக் விட்டு இவ்வளோ பெரிய இம்பேக்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு தோண வச்சுரும். அந்த மாதிரியான மிஸ்டேக் தான் இங்கே அதிகமாக இருக்குது. எல்லாமே சின்ன விஷயமா தான் இருக்கும். எதுவுமே பெருசாக நடக்காத வரைக்கும் அது சின்ன விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களாக மாற்றினா தான் நம்ம வந்துட்டு பெரிய சேஞ்சஸை நோக்கியே போக முடியும். அதே மாதிரி நம்ம ஊர் ரோட்ஸு, நம்ம வாசுதேவநல்லூர், அதுக்கு அவுட்டரில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கற்பையார் பாலம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு ரொம்ப நேரோவாக இருக்கும். சின்ன பிரிட்ஜு தான். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இது வந்துட்டு. இது ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஓகே. இப்போ வந்துட்டு அந்த சைடு இப்போ ஸ்கூலு காலேஜில் இருக்குது. தங்கப்பழம் ஸ்கூலு பக்கத்துலேயே தங்கப்பழம் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாசா காலேஜ் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு தென்காசியோ இல்லாட்டி சேத்தூர்கிட்டலாம் இருக்க அந்த ரெட்டப்பாலம் மாதிரி அட்லீஸ்ட் அதை வந்துட்டு டெமாலிஷ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு சைடு ஒரு பிரிட்ஜு கட்டி ரெட்டப்பாலம் மாதிரி போட்டு, இது நம்மளோட இமேஜினேஷனில் சொல்கிறேன். அந்த பெட்ரோல் பம்பு அந்த சைடு இருக்குல்ல, அதிலேருந்து அப்படியே வாசவை பார்த்து வந்தோம்னா அப்படியே அந்த பிரிட்ஜு தொட்டு இந்த சைடு பொன்பாண்டியன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு டிவைடர் போட்டாங்கன்னா அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சிட்டிக்குள்ளே, லைக் சிட்டினா டவுன், நம்ம ஊருக்குள்ளெலாம் வந்துட்டு டிவைடர் வைக்கலாம். ஏன் நம்ம அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அந்த 2 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்துட்டு நம்ம எதுக்காக ஓவர்டேக் பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 30 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் உள்ளுக்கே போகணும். அழகாக ஒரு டிவைடர் ஃபுல்லாக இப்போ நம்ம வாசலெலாம் கொஞ்சம் சென்டரில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த சைடு புளியங்குடி, இந்த சைடு சிவேரி, இந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மெயின் சிட்டிஸ் வந்துட்டு கனெக்ட் ஆகுதோ அங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டிவைடர் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பார்க்குறது பேசுனது எல்லாமே ஒரு பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை. ரொம்ப சின்ன சின்ன பேசிக் நீட்ஸ் தான். இப்போ அதுக்கே நம்ம இவ்வளோ வந்து போராட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு இதை பற்றியும் நம்ம வந்துட்டு பேச வேண்டியதாக இருக்குது. அந்த நிலமையில தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் கண்டினியூவாக எல்லோரும் பேச தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி ஓட் போடும் போதும் பார்த்து ஓட் போடுங்க. யாருக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இந்த பிளான் இருக்குது, அதை பார்த்து புரிஞ்சு ஓட் போடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூஸ்னால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். See you.